அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் அக்னி டியூட்டோரியல் சார்பாக எக்ஸசைஸ் 3.1 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ 3.1 கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the storage battery of your car has an EMF of 12 volt. If the internal resistance of the battery is 0.4 ohm, what is the maximum current that can be drawn from the battery? அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பேட்ரி இருக்குது. அந்த பேட்டரியோட இஎம்எஃப் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கிவன் எழுதிக்கலாம். ஸோ கிவனில் இஎம்எஃப் பார்த்தீங்க அப்படின்னா 12 வோல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஸ்மால் லெட்டர் ஆர் பார்த்தீங்க அப்படின்னா 0.4 ஓம்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சர்க்யூட்டில் ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா என்ன அப்படின்னா, solution I is equal to epsilon by R plus R அப்படின்ற ஒரு ஃபார்முலா கிடைச்சிருக்கும். அது எப்படின்னா, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸில் நான் கான்செப்ட் படிக்கும்போது நீங்கள் வந்து படிச்சிருக்கலாம். ஸோ EMF is equal to potential across the external resistance plus potential across internal resistance. கண்டிப்பாக ஆட் பண்ணோம் அப்படின்னா EMFன்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ I into R தான் வந்து எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டர், V டேஷ்ங்கிறது I into small letter R. இதில் இருந்து ஐயை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா R plus Rன்னு இருக்கும். ஸோ இதில் இருந்து தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கரண்ட் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுதான் இந்த ஃபார்முலா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எப்சிலான் கொடுத்துட்டாங்க, ஆர் கொடுத்துட்டாங்க. அப்போ கேப்லெட்டர் ஆர் எங்கடா காணும், அதை வந்து எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை காணும். ஸோ அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களே வந்து ஒரு க்ளூ மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன க்ளூ அப்படின்னா, ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் current is drawn from the battery. ஓகேங்களா? அப்போ பேட்டரி வந்து நம்ம கரண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ நமக்கு இதுதான் பேட்டரின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், இது வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், இது ஆர், இது கேப்லெட்டர் ஆர். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க கேட்கறது என்னன்னா டோட்டல் கரண்ட் தான் கேட்குறான். ஸோ இந்த கரண்ட் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஆறு நமக்கு தெரியாது. ஆனால் எப்போ வந்து நமக்கு மேக்சிமம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் கிடைக்கும் அப்படின்னா, அந்த பேட்டரியில் அந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து 0வாக இருக்கணும். அப்படின்னா அந்த இடத்துல எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸுமே இல்லைன்னா அப்படின்னா ஃபுல் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டுமே அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வழியாக பாஸ் ஆகும். ஸோ அவ்வளோதாங்க மேட்ரு. ஸோ ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். என்ன அப்படின்னா, ஃபார் மேக்ஸிமம் கரண்ட் capital letter R is equal to 0, therefore I is equal to epsilon by small letter r. எப்சிலான்ங்கிறது 12, ஆறுங்கிறது சும்மா 0.4. ஸோ இதை அப்படியே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டிவைட் பண்ணணும். ஸோ மேலேயும் கீழேயும் 10ஆல் டிவைட் பண்ணிக்கலாம் நமக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக. ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 times. ஸோ நமக்கு மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து எவ்வளோ அந்த பேட்டரியிலேருந்து எடுத்துக்குது அப்படின்னா 30 amps.